Hi friends, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோவில் நம்ம இன்னைக்கு நடந்து முடிந்த UGTRB இங்கிலீஷ் क्वेश्चंसக்கான ஆன்சர் கீ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் வந்து சரியாக ஒரு 107 அதாவது 107 क्वेश्चंसக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட இதில் 100 क्वेश्चंसக்கான ஆன்சர்ஸை நீங்கள் வந்து ஷூராக வந்து தெரிஞ்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ அண்டு இன்னொரு விஷயம், இன்றைக்கி நடந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸில் வந்து இது வந்து ஏ செட் கொஸ்டினுக்கான ஆன்சருக்கு, பட் எல்லாருக்குமே வந்து ஒரே கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஆன்சர்ஸை வந்து செக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 31, அதாவது பார்ட் ஏ பார்த்திங்க அப்படின்னா தமிழ் கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ அதனால் வந்துட்டு பார்ட் பியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 31st கொஸ்டின், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸுக்கே உண்மையாலுமே ஆன்சர் என்னால் எக்ஸாக்டாக எடுக்க முடியல. அதனால் ஆன்சருக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் இல்லை, பட் வந்து செகண்ட் கொஸ்டின் போயிடுவோம். ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர், ஜூனோ அண்ட் தி பேகாக், தி பிளாக் அண்ட் தி ஸ்டார் ஆர் டூ பிளேஸ் ரிட்டன் பை ஹோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் 32nd இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்தோம்னா சர்ன் ஓ சேசி அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஸோ நான் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா அப்படிங்கிறது இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 33ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் பென்னட் அண்ட் மிஸ்ஸஸ் ப்ரவுன் இஸ் அன் எஸ்ஏ ரிட்டன் பை ஹூம், ஓகேங்களா. ஸோ 33க்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, அதாவது வெர்ஜீனியா உல்ஃப் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு ஆன்சர். அண்டு 34th கொஸ்டின் பாருங்கள், ஐடென்டிஃபை தி கேரலின் பாயிண்ட் அமாங் தி ஃபாலோவிங். கேரலின் பாயிண்ட்ஸ் வந்து 6 பேர் வரைக்கும் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இதில் சரியான ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ஹென்ரி பேகம் அப்படின்னு வரப்போகிற பர்சன் தான். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஒரு ஆன்சர். அண்டு 35th பாருங்கள், Daz is usually regarded as the chief representative of the metaphysical school of poetry. ஸோ metaphysical school of poetry அப்படின்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 36 வந்துட்டு தி ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் கிரேஸ் அபவுண்டிங் ரிட்டன் பை. கிரேஸ் அபவுண்டிங் வந்துட்டு யார் எழுதுனாங்க அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து எழுதுனது பன்னியன், ஜான் பன்னியன் அப்படிங்கிற பர்சன். ஸோ அடுத்த கொஸ்டின் 37th கொஸ்டின் பாருங்கள். 37th கொஸ்டின் நமக்கு வந்து எக்ஸாக்டான ஆன்சர் நான் ரெடி பண்ணல. அண்டு 38th கொஸ்டின். ஸோ 38th கொஸ்டின் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கான ஆன்சர், விச் ஆஃப் த ஃபாலோவிங் போயம் அடாப்ட் ஃப்ரெஞ்ச் எண்ட் ரைம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஜாசரோட லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நான் வந்து ஆன்சர் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நானாக செலக்ட் பண்ண ஆன்சர் 38th. அண்ட் 39th பாருங்கள், இன் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஒர்க்ஸ் வில்லியம் குட்வின் ஃபோக்கஸ்ட் ஆன் அன்ரெக்கார்டட், ஓகேங்களா. ஸோ 39th. ஸோ 39th சரியான ஆன்சர் நம்ம எடுக்க கிடையாது. ஸோ 40th ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹூ வாஸ் அவார்டட் நியூ டிகேட் ப்ரைஸ், ஓகேங்களா. ஸோ செல்செட் அண்டு எலிஃபெண்டா அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்க்கு வந்துட்டு ஜான் ரஸ்கின் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நியூ டிகேட் ப்ரைஸ் வந்து வாங்கியிருப்பார். அண்டு 41 பாருங்கள், தி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஷேக்ஸ்பியர் சானட் வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறது வந்து அ மேன், ஓகேங்களா. ஸோ மேனை தான் வந்துட்டு அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க, யங் மேனை தான் அட்ரஸ் பண்ணியிருப்பார் ஷேக்ஸ்பியர். அண்டு 42 வந்து இன் வேர்ட் ஆன் சாலிட்யூடு, ஓகேங்களா. ஸோ ஹார்ஸ் டே அண்ட் இயர்ஸ் ஸ்லைட் அவே அப்படிங்கிறது எப்படி போகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா சாஃப்டாக போகிறது. ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அண்ட் 42க்கு அப்புறம் 43, ஓகே. ஸோ 43க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்தோம்னா விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் அ சாங் ஃபார் செயின்ட் சிசிலியாஸ் டே. ஸோ செயின்ட் சிசிலியாஸ் டேயில் வந்து எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா செம்பல் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். அண்டு 44 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிலிப் சிட்னியோட அஸ்ட்ரஃபல் அண்ட் ஸ்டெல்லா எத்தனை சானட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ 108 தான் இதுக்கு சரியான ஒரு ஆன்சர். அண்டு 45 நம்ம வந்து ஆன்சர் எடுக்க முடியல. ஸோ அடுத்து 46 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து இதுக்கு வந்து டி, ஓகேங்களா. ஸோ மெஃபிஸ்டோஃபில்ஸ் அப்பியர்ஸ் பிஃபோர் டாக்டர் ஃபாஸ்டஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் பிகாஸ் ஆஃப். மெஃபிஸ்டோஃபில் வந்து எதுக்கு டாக்டர் ஃபாஸ்டஸ் முன்னாடி வராங்க அப்படிங்கிறது ஆப்ஷன் டி தான். ஹிஸ் இன்டென்ஷன் டு இன்ஸ்டில் ஈவில் தாட்ஸ் இன் டாக்டர் ஃபாஸ்டஸ், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா டைரெக்டாக நம்ம வந்துட்டு 47 அண்ட் 48 நம்ம வந்து ஆன்சர் கேதர் பண்ண முடியல. ஸோ 48th கொஸ்டின் எடுக்கலை. 49 வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஹவு டஸ் லேடி பிராக்னல் டிஸ்கிரைப் தி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்? ஸோ அதுக்கு வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட் மூமெண்ட். ஓகேங்களா? ஸோ சரியான ஆன்சர் வந்து 49க்கு வந்துட்டு ஆப்ஷன் சி, அன்ஃபார்ச்சுனேட் மூமெண்ட் அப்படிங்கிறது. அண்ட் 50 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபர்ட் டூலிட்டில் அட்மிட்ஸ் ஹிம்செல்ஃப். ஓகேங்களா? 50 வந்துட்டு ஹானஸ்ட் அண்டு ரகேஸ். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சர். அண்ட் 51 வந்து பார்த்தோம் அப்படின்னா விச் ஏஜ் வாஸ் மார்க்டு வித் ஸ்கெப்டிசம் அண்ட் ரிலீஜியஸ் அன்சர்டானிட்டி வந்து விக்டோரியன் ஏஜ் தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சர். அண்டு 52லேருந்து 55 வரைக்கும் நம்மளால் ஆன்சர் வந்து சரியாக எடுக்கலை. ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்துட்டு 56க்கு எடுத்துடலாம். ஸோ 56 வந்து பார்த்தோம் அப்படின்னா அழகாக வந்து நோ மேன் இஸ் டூயிங் ராங் ஃபார் தி சேக் ஆஃப் ராங்ஸ். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ரோஸ் ஒர்க்லேருந்து நமக்கு வந்து லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் 56க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து சி, ப்ராஃபிட் ஆர் ப்ளஷர் ஆர் ஹானர் ஆஃப் தி லைக் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர், ஆப்ஷன் டி. அண்டு 57 வந்து பார்த்தோம் அப்படின்னா பேக்கனோட எஸ்ஸேலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நானாக வந்து சொல்கிறது தான். ஸோ 57க்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி தான் இதுக்கும் ஆன்சர். ஸோ சம் புக்ஸ் ஷுட் பி ரீட் ஹோல்லி அண்ட் வித் டெலிஜென்ஸ் அண்ட் அட்டென்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்னென்னா சம் ஃபியூ டு பி சியூட் அண்ட் டைஜஸ்டட் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பேன்ஷன் மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் 57க்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். அண்ட் 57க்கு அடுத்தது 58. ஓகேங்களா? ஸோ 58 வந்து பார்த்தோம் அப்படின்னா சி, ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா சி தான், தி சில்ட்ரன்ஸ் கிராண்ட் மதர். ஸோ இந்த கொஸ்டினில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஜான் லேம் grew up as a brave and handsome. This appearance caused him special admiration from அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஸ்பெஷல் அட்மிரேஷன் ஃப்ரம் அப்படிங்கிறது ஃப்ரம் ஆல் அப்படின்னு சொல்லி நமக்கு ரைட்டிங்ஸில் ப்ரோஸில் நான் வந்து பார்த்தேன். பட் மேட்ச் ஆகிற ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா தி சில்ட்ரன்ஸ் கிராண்ட் மதர் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா 59 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹூ ரோட் தி ப்ளே கமிட்டி அப்படிங்கிறது. ஸோ கமிட்டி அப்படிங்கிற ப்ளே வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராபர்ட் ஹர்வர்ட் அப்படிங்கிற பர்சன் வந்து எழுதியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் தி லேம்ப் இஸ் இன்க்ளூடட் இன் தி பொய்ட்ரி கலெக்ஷன் ஆஃப் ஜாஸ். ஸோ தி லேம்ப் அப்படிங்கிறது. ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம செட் ஆஃப் எம்சிக்யூ கொஸ்டின் டெஸ்ட் பேட்சில் கொடுத்த கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டினும் இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி கேட்டேன் ஹூ ரோட் தி ப்ளே கமிட்டி அப்படிங்கிறதும் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம கிட்டத்தட்ட நம்ம டெஸ்ட் பேட்சில் கொடுத்த கொஸ்டின்ஸில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ரிலேட்டடாக நம்மளால் இதில் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதை விட நிறையாவே இருக்குது. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தி லேம்ப் இஸ் இன்க்ளூடட் த பொய்ட்ரி கலெக்ஷன் வந்துட்டு சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் தோ ஹேஸ்ட். ஓகேங்களா? 61 வந்துட்டு இந்த லைனை வந்து யார் சொன்னது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை வந்து மேக்பத், அதாவது லேடி மேக்பத் வந்துட்டு பேன்கோட்டை வந்து சொல்கிற மாதிரியான ஒரு லைன் தான் இது. ஸோ ஆன்சர் 61க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து 62 வந்து ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தி எஸ்ஏ ஹவு மெனி சில்ட்ரன் ஹேட் லேடி மேக்பத் வாஸ் ரிட்டன் பை. ஹவு மெனி சில்ட்ரன் ஹேட் லேடி மேக்பத் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்ஏ எழுதியிருக்காங்க. ஸோ அதை எழுதுனது யாருன்னா எல்சி நைட்ஸ் அப்படிங்கிற பர்சன் தான் எழுதியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹூ அமாங் தி ஃபாலோவிங் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டு சே தி ட்ராஜடி எவோக்ஸ் பிட்டி அண்ட் டெரர் அப்படிங்கிற இதை சொன்னது யார்? அதாவது லிட்ரரி கிரிட்டிசம்லேருந்து கொஸ்டின். ஸோ அரிஸ்டாட்டில் தான் இதை வந்து சொல்லியிருப்பார். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 63க்கு அப்புறம் 64. ஓகே, ஸோ 64ஓட ஆன்சர் வந்து பார்த்தோம்னா மேக்பத் தான் இதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ மேக்பத் சொல்லியிருப்பாங்கன்னா நமக்கு வந்து தி தேன் ஆஃப் கவடர் பிகன் டெஸ்மல் கான்ஃப்ளிக்ட். அதாவது ஓப்பனிங் சீனில் வந்துட்டு மேக்பத் எந்த அளவுக்கு சண்டை போட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த லைனை குறிக்கிற மாதிரி. ஸோ அந்த லைன் யாரை சேரும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பிரைட் க்ரூம் அப்படிங்கிறது மேக்பத்தை வந்து குறிக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா 65 வந்து நம்ம ஆன்சர் எடுக்கலை. ஸோ எடுக்கலைங்கிறத விட 66 வந்து பார்த்தோம் அப்படின்னா அமாங் தி ஃபூல்ஸ் அண்ட் க்ளவுன்ஸ் ஷேக்ஸ்பியர் வந்து பார்த்தோம்னா ஃபெஸ்டி
ஓகேங்களா. ஸோ பட் இது வந்து டவுட்டு தான். பட் நான் சர்ச் பண்ணதில் எனக்கு இருக்க அனுபவத்தில் நான் இதை வந்து ஃபெஸ்டி அப்படிங்கிற ஒரு ஆன்சர் நான் வந்து சொல்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 107 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்க்குறோம். அதில் நீங்கள் 7 வந்து டவுட்டில் எடுத்துகிட்டா கூட 100 கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். ஓகே. அண்ட் 67 வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 67 அண்ட் 68 வந்து நான் ஆன்சர்ஸ் வந்து என்னால் எடுக்க முடியல. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா 69. ஓகேங்களா. ஸோ 69 வந்து ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் அப்பாலஜி ஃபார் ஆக்டர்ஸ் அப்படிங்கிறது ஹேவுட், தாமஸ் ஹேவுட் தான் இதை வந்து எழுதியிருப்பார். ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏசி பிராட்லி இஸ் ஆஃப் வியூ தட் தி கெலாமிட்டிஸ் அண்ட் கேட்டஸ்ட்ரோப் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இதில் 70th கொஸ்டினாக இருக்குது. ஸோ இதில் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கேரக்டர் தான். ஓகேங்களா. ஸோ டீட்ஸ், இதில் டீட்ஸ் அப்படிங்கிறது கேரக்டரை குறிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் டி தான் வந்து ரைட் ஆன்சர். அண்ட் 71 பார்த்தீங்கன்னா, ஆஃப் ஆல் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளே which play is most formal and ceremonial according to E.M.W. Tilliard. Tilliard வந்து எந்த ஒரு பிளே வந்து குறிப்பாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ரிச்சர்டு 2 தான் ரைட்டு. ஆப்ஷன் சி வந்து ரைட்டு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 72 வந்துட்டு who owned the Rose Theatre. ஸோ ரோஸ் தியேட்டர் வந்து யார் ஓனர் அப்படிங்கிறது ஹென்ஸ்லோ தான் ரைட்டு. ஆன்சர் வந்து ஹென்ஸ்லோ அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ ரைட்டு. அண்ட் 73 பாருங்கள், எந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு பியூட்டிஃபுல்லான சார்மிங்கான கேரக்டராக ஷேக்ஸ்பியர் இதுவரை கிரியேட் பண்ணதுலேயே இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து போர்ஷியா. எனக்கு அப்போயே தெரியும் கன்ஃபார்மாக போர்ஷியா ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வரும்ன்ட்டு. ஸோ அதே மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் சி தான் வந்து கரெக்டு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 74. ஓகே. ஸோ 74க்கான பிடிஎஃபாக எடுத்தது கொஞ்சம். ஓகே. ஸோ 74 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தி சன் ஆஃப் ரோம் இஸ் செட் அவர் டே இஸ் கான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து யாரை குறிக்கும் அப்படிங்கன்னு வச்சுக்கோம். கொஸ்டின் அதிகமாக படித்தோன்னா வீடியோவோட லென்த் அதிகமாக போயிடும். அதனால் ஸ்டார்டிங் மட்டும் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ 74க்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேஸ்பியஸ் அப்படிங்கிறது தான் ரைட்டு. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து சரியான ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 75 பாருங்கள், ஷேக்ஸ்பியர்ஸ் ரிச்சர்டு 2 அண்டு பார்ட் ஆஃப் ஹென்ரி 4 அண்ட் ஹென்ரி 5 ஆர் கால்டு. ஓகேங்களா. ஸோ இதை நான் டவுட்டில் தான் ஒரு ஆன்சர் நான் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். 75 வந்துட்டு யார்கிஸ்ட் டெட்ராலஜி. இது ரைட்டான ஆன்சர் தான். பட் டவுட்டாக இருந்தாலும் ரைட்டு தான். யார்கிஸ்ட் டெட்ராலஜி அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரைட்டிங்ஸை நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 76 பாருங்கள், ஹூ இஸ் தி இமேஜினரி பெயிண்டர் மென்ஷனட் இன் த போயம். இதெல்லாம் ஓப்பன் கொஸ்டின். நமக்கு இது மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஓப்பனட் கொஸ்டின் பார்த்தோம்னா பேண்டோல்ஃப். ஓகேங்களா. ஸோ பேண்டோல்ஃப் அப்படிங்கிற ஒரு இமேஜினரி பெயிண்டரை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மை லாஸ்ட் டச்சஸில். ஸோ பெயிண்டிங் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா டச்சஸோடது. பட் வந்து அதாவது ஃப்ரா பேண்டோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான், பேண்டோல்ஃப் தான் ரைட்டு. அண்ட் 77க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 77 இது ரொம்ப ஓப்பன் கொஸ்டின். வேர் ஆல்ஃப் தி சேக்கர்டு ரிவர் ரன் த்ரூ ஹேவன்ஸ் மெசர்லஸ் டு மேன் அப்படின்னு சொல்லி கால்ரிஜ் அப்படின்னாவே நீங்கள் கன்ஃபியூஸே பண்ணிக்க தேவையில்லை. குப்லா கான் அப்படி தான் இதுக்கு வந்து ரைட்டு. ஆப்ஷன் சி தான் ரைட்டு. அண்ட் 78th கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காட்ஸ் கிராண்டியர்லேருந்து கேட்டது. இட் கேதர்ஸ் டு கிரேட்னஸ் லைக் த ஊஸ் ஆஃப் ஆயில் க்ரஷ்டு அப்படிங்கிறது. இதில் க்ரஷ்டு ஆஃப் அப்படின்னு சொல்லி எதை வந்து குறிக்கும் அப்படிங்கிறது நான் என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இது வந்து ஹேசில் நட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ டவுட்டடாக நான் இதுக்கு ஆன்சர் வந்து ஹேசில் நட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அண்ட் 79 வந்து பார்த்தோம்னா நம்ம கேட்ட கொஸ்டினில் இது ஒன்று, ஈஸ்ட்ரோகன் இஸ் சீயிங் ஈட்டிங் ஜாஸ் இன் வெயிட்டிங் ஃபார் காடட் அப்படின்னு சொல்லி. வெயிட்டிங் ஃபார் காடட்டில் ஈஸ்ட்ரோகன் வந்து எதை சாப்பிட்றான் அப்படிங்கிறது நம்மளை இதை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா போன் அப்புறமேட்டுக்கு ரேடிஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா மாட்டியிருப்போம். பட் ஈஸியாக நமக்கு மார்க் எடுக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ கேரட்டு தான் வந்து இதுக்கு வந்து சரியான ஆன்சர். 79க்கு வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் ரைட்டு. அண்ட் 79க்கு அப்புறம் 80. ஓகேங்களா. 80 ஆன்சர் எடுத்திருக்கேனா? ஓகே, எடுத்திருக்கோம். ஸோ 80க்கு வந்து பார்த்தோம்னா ஷீ இஸ் ஃபேம்டு டு டூ டிசீவிங் எல்ஃப் ஆடியோ சரியாக படிக்கிறதுனா சரி. ஓகே, 80க்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நத்தானியல்
ஆந்தம், அதாவது சாரி ஸோ நேஷ்னல் ஆந்தம் அப்படிங்கிறது இதில் வந்துட்டு பிளைன்டிவ் ஆந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரியாட்டிக் சாங்கை வந்து குறிக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் இதை வந்து நேஷ்னல் ஆந்தம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அண்ட் 81 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் தி ரைம் ஸ்கீம் ஃபாலோடு இன் த பிரம்மா போயம். ஓகேங்களா. ஸோ பிரம்மா போயமில் வந்துட்டு ரைம் ஸ்கீம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏபி தான். ஸோ ஏபி தான் வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃபோடது ரைம் ஸ்கீம் ஏபி. ஸோ இந்த ஏபி ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அண்ட் 82 வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு எமர்சன். ஓகேங்களா. ஸோ எமர்சனில் வந்து பார்த்தோம்னா தி அமெரிக்கன் ஸ்காலர் வாட் இன்ஸ்ட்ரக்ஷன் மேன் திங்கிங்கில் என்ன இன்ஸ்ட்ரக்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிறது பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சருங்கிற இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் என்னோட ஐடியாவில் நேச்சர் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கொடுக்குறேன். பட் சரி எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் கன்ஃபார்மாக சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா 83. ஸோ 83ல் வந்து பார்த்தோம்னா ஹூ ரிமைனட் கான்ஸ்டன்ட் இன் ஹர் ரிசால்வ் டு மேக் நவுன் டு மிஸ்டர் டெம்ஸ்டைல். ஓகேங்களா. ஸோ 83 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஹெஸ்டர் பிரையனே அப்படிங்கிற ஆன்சர் தான். 83க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அண்ட் 84 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹூ இஸ் த மதர் ஆஃப் லாரா இன் டென்னிசி வில்லியம். ஓகேங்களா. கிளாஸ் மேனேஜரில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அமண்டா வின்ஃபீல்டு தான் வந்து ஓப்பன் கொஸ்டின். இதெல்லாம் அமண்டா வின்ஃபீல்டு தான் வந்து சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ ரைட்டு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து 85 பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த தீம் ஆஃப் த நாவல் டோனி மோரிசன் பிலவர்டு. ஸோ பிலவர்டு அப்படிங்கிற நாவலோட மோரிசனுடைய ஒரு தீம் என்னென்னா quest for ஐடென்டிட்டி தான் வரும். ஓகேங்களா. ஸோ தேடல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ quest for ஐடென்டிட்டி சரியான ஆன்சர். அண்ட் 85க்கு அப்புறம் 86th கொஸ்டின் பாருங்கள். ஓகே. ஸோ 86th பார்த்தோம் அப்படின்னா who is portrayed as a reserve in scheme the interior of a hurt in Hawthorne's Scarlet Letter. 86 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்துட்டு டெம்ஸ்டேல் தான் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ டெம்ஸ்டேல் தான் இதுக்கு வந்து ஆன்சர். அண்ட் 87 வந்து பார்த்தோம் அப்படின்னா விச் இஸ் தி மந்த் ஸ்பெசிஃபைடு பை வைட்மேன்ஸ் அவுட் ஆஃப் தி கார்டல். ஸோ அவுட் ஆஃப் த கார்டல் வந்துட்டு எந்த மந்த்தை வந்து அவர் வந்து குறிக்கிறார் அப்படிங்கிறத. ஸோ இது ரொம்பவே டிஃபிகல்ட்டு. 5th மந்த் அப்படின்னு சொல்லி ஒரு லைனில் அவருடைய போயமில் 5th மந்த்தை சொல்லியிருப்பார். ஸோ 5th மந்த் இதில் கிடையாது. அண்டு 9th மந்த் அப்படின்னு சொல்லி ஒரு லைனில் அவர் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ 9th மந்த் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பரை குறிக்கும். ஸோ அவுட் ஆஃப் த கார்டல் வந்து இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு செப்டம்பர் தான் ரைட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 88 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வை டு தி உமன் இன் தி க்ரௌடு கிரிட்டிசைஸ் ஹெஸ்டர். ஓகேங்களா. ஸோ ஹெஸ்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரௌடில் வந்து இருக்கிறாங்க. ஸோ லெட்டர் பீயிங் ஆஃப் த ஸ்டோரி ஹெஸ்டர் ஸ்கார்லெட் லெட்டர்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 88. ஸோ 88க்கு இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ஏன் வந்து அவங்கள அந்த க்ரௌட் வந்து அப்படி பார்க்குறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க செஞ்ச வேலை இல்லைன்னா குவாலிட்டி மிஸ்பெல்லடு அதெல்லாம் கிடையாது. ஸோ இட் ஆர்னைட் டிசைன் என்ன இன்அப்ராப்ரியேட் ஃபார் அ சிம்பிள் ஆஃப் பனிஷ்மெண்ட். அதை ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுத்ததுங்கிறத விட அதை வந்து அப்படி வியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதுக்கான ஆன்சர் இதை கொடுத்துருக்கேன். அண்ட் 89 பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங் கம்பேர்ஸ் குயிக் சாண்ட் டூ. ஓகேங்களா. மார்ட்டின் லூதர் கிங் வந்துட்டு குயிக் சாண்டை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ரேஷியல் இன்ஜஸ்டிஸை தான் வந்து கொடுப்பாரு. ஸோ ஆன்சர் இதுதான் சரி. அண்ட் 90க்கு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அக்கார்டிங் டு எமர்சன் தி கண்டினியூட்டி ஆஃப் தி வேர்ப் ஆஃப் காட் இஸ் ஆல்வேஸ். ஓகேங்களா. காட் இஸ் ஆல்வேஸ் ஜாஸ்னா சர்க்குலர். வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிற மாதிரி நடக்கிறது திரும்ப நடக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இதுக்கான ஆன்சர் வந்து சர்க்குலர் தான் ரைட்டு 90க்கு. அண்ட் 91 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் டஸ் லூதர் கிங் ரெஃபர் டு அஸ் லைட் ஆஃப் ஹோப். லைட் ஆஃப் ஹோப்னு அவர் எதை ரெஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னா எமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன். இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதான் இது ஆன்சர். 91க்கு வந்து பார்த்தோன்னா பி தான் ஆன்சர். அண்ட் 91லேருந்து 92 வந்து போயிடுவோம். ஸோ 92 வாட் காசஸ் ஹெஸ்டர் பிரைன் இன்ஃபேன்ட் டு க்ரை அவுட் வெல் சி ஸ்டாண்டிங் ஆன் த ஸ்கேஃபோல்டு. ஸோ ஸ்கேஃபோல்டில் இருக்கும்போது ஹெஸ்டர் பிரைனே வந்து எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ 92 வந்து பார்த்தோன்னா சி இஸ் ஃப்ரைட்னட் பை தி க்ரௌடு. ஆன்சர் வெயிட். ஸோ 90C வந்து 92ல் வந்து பார்த்தோன்னா சரியான ஆன்சர். டைட்லி இஸ் ஹங்கர் ஹெஸ்டர் பீட்ஸ் ஹர். ஹெஸ்டர் பிரைனே வந்து பார்த்தோம் அப்படின்னா
அந்த க்ரௌடையே வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா, வெறிக்க பார்க்குற மாதிரி இருப்பாங்க. ஸோ ஷீ இஸ் ஃப்ரைட்னட் பை த க்ரௌடு, இது வந்து அந்த க்ரௌடை பார்த்து பயந்தாங்க அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஏவாக இருக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு டவுட்டு தான். ஸோ அதனால் அதை நம்ம கிளியர் பண்ணிக்க வேணாம், இன்னொரு இதில் பார்த்துக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு எமர்சன், ஸோ ஆப்ஷன் அடுத்து பார்த்தோம்னா 93 வந்து பார்த்தோம்னா 93ல் வந்துட்டு வர்ஷிப் தான் ஆன்சர். அக்கார்டிங் டு எமர்சன், தி லவ் ஆஃப் த ஹீரோ கரப்ட்ஸ் இன்டு வர்ஷிப். ஓகேங்களா, ஸோ வர்ஷிப் தான் இதுக்கான சரியான ஆன்சர் 93. அண்ட் 94 வந்து ஹெஸ்டர் பிரைனே வரும் 94க்கு இது. அண்ட் 95 பார்த்தீங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர், ஹூ வில் நெவர் பி மேட் பை த ஸ்டடி ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறதுக்கு வில்லியம் இது வந்து நானாக கொடுக்கறது, பட் என்ன அப்படிங்கிறது சரியாக எனக்கு ஆன்சர் தெரில. அண்ட் 96 வந்து பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த மோஸ்ட் ரியலிஸ்டிக் ட்ரீம் ஆஃப் சாட்டன் பார்க்கறது 3 மிஸ்டேக்ஸ் ஆஃப் த லைஃப். ரியலிஸ்டிக் ட்ரீம் அப்படிங்கிறது இதில் கொடுக்கறது, இதுக்கு நமக்கு சரியான மெட்டீரியல் இல்லை. ஸோ ஆன்சர் என்ன நானாக சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டராக இருக்கலாம் ஓகேங்களா. அண்ட் 98, 99 அண்டு 100 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 99 வரைக்கும் ஆன்சர் என்னால் எடுக்க முடியலைங்கிறதோட கிடைக்கல. ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஓகே, ஸோ 90, 100 ஓகேங்களா. ஸோ 100 பாருங்கள், ஹூ அமாங் தி ஃபாலோவிங் ரைட்டர்ஸ் ஹேஸ் ரிட்டன் மோர் போயம்ஸ் ஆன் மதர் இந்தியா. ஸோ பேட்ரியாட்டிக்கான ஒரு ரைட்டரை பற்றி கேட்குறாங்க, தாய்நாட்டுக்காக எழுதுனது சரோஜினி நாயுடு தான் பேட்ரியாட்டிக் சிங்கர். ஸோ அதனால் 100 வந்து ஆப்ஷன் சி தான் ரைட்டு கரெக்டாக இருக்கும். அண்ட் 101க்கு வந்து ஆன்சர் நமக்கு சரியாக தெரியல. ஸோ 102 வந்து பார்த்தீங்கன்னா சைமாண்டியஸ்லேருந்து எந்த கொஸ்டினும் இப்போ வரல. ஸோ அதனால் தி ஹேண்ட் ஆஃப் த மாக்டு தெம் அண்ட் தி ஹர்ட் தட் ஃபேட் அப்படிங்கிறது சைமாண்டியஸ்லேருந்து வந்த ஒரு கொஸ்டின் போயம்லேருந்து. அண்ட் 103 வந்து பார்த்தோம் அப்படின்னா WR இன்ஜ் ஓகேங்களா. ஸோ அவருடைய ஒரு ரைட்டிங்ஸில் ப்ரோஸ் ஒர்க்லேருந்து வந்திருக்கு. கிறிஸ்மஸ் டைமில் வந்துட்டு சில்ட்ரன்ஸை வந்து எங்கே கூட்டி போவாங்க அப்படிங்கிறது. ஸோ இவர் வந்து டென்டிஸ்ட்டுக்கிட்ட வந்து கூட்டி போனதாக அதில் எழுதியிருப்பார். டென்டிஸ்ட்டுங்கிற ஒரு வேர்டு இருக்கும் ப்ரோஸ் ஒர்க்கில். ஸோ அதை நான் அங்கே மென்ஷன் பண்ணுறேன். 103க்கு தான் ஆன்சர். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 105 ஓகேங்களா. ஸோ 104 வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, டேஸ் இஸ் டிலைட்ஃபுல். இது நானாக தான் கொடுக்கறது, பட் உங்கள் எல்லாருக்கும் ஆன்சர் கன்ஃபார்மாக தெரியும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் 105 பார்த்தோம் அப்படின்னா சி சேம் அப்படிங்கிற ஒரு இது. 105 சி சேமில் ஆப்ஷன் நான் மாற்றி எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ 105 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் என்னால் எடுக்க முடியல. ஸோ 106 வந்துட்டு சி சேம் அப்படின்னு நினைக்கிறேன், பட் அதுக்கும் சரியானது தெரியல. ஏன்னா சிசேம் அண்ட் லில்லிஸ் அப்படின்னு தான் வரும். ரஸ்கின் கிங்ஸ் ட்ரெஷரிஸ் ஹேஸ் அனதர் டைட்டில் அப்படின்னா சிசேம் அண்ட் லில்லிஸ் அப்படிங்கிறது, பட் டவுட்டாக இருக்குது, அதனால் நான் அதை கன்ஃபார்மாக சொல்ல விரும்பலை. ஸோ 107 பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் த்ரூ என்வி ஆஃப் தே ஹாப்பி லாட். இந்த லைன்ஸ் வந்து எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா ஓட்டு நைட்டிங்கல்லேருந்து வந்திருக்கும். கன்ஃபார்மாக ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். அண்டு 108 வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்ஸ் கிராண்டியர் அப்படிங்கிறது வந்து சானட்டை குறிக்கும். ஸோ ஆன்சர் அதுதான். அண்ட் 109 வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூலர் ஆஃப் காய்ஸ் ஓகேங்களா. ஸோ டிமோகோர்கன் அப்படிங்கிறது வந்து ரூலர் ஆஃப் சாஸ், அதாவது கலவரம் பேசிகிட்டு இருக்க அந்த மாதிரி. ஆப்ஷன் பி தான் ரைட்டு. 109க்கு பி ரைட்டு. அண்ட் 110 பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஹைப்னோபீடியா. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்டிஸ் ஹக்ஸ்லியோட ஒர்க்கிலேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்லீப் டீச்சிங் தான் ஓகேங்களா. பிரேவ் நியூ வேர்ல்டுலேருந்து கேட்ட அந்த கொஸ்டின் வந்து ஸ்லீப் டீச்சிங், ஆப்ஷன் ஏ வந்து நான் கொடுக்குறேன். அண்டு 11th கொஸ்டின் வந்து அதாவது 111ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐ எம் இண்டியன் வெரி ப்ரௌன் இன் மலபார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின், போயமோட லைன். ஸோ இந்த போயமுக்கான ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா அண்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் ரைட்டு. ஸோ ஆப்ஷன் சி வந்து ரைட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 112 வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் எடுக்க முடியல. ஸோ 113 வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் ரிட்டன் பை MK காந்தி. ஸோ காந்தி கொடுத்தது நமக்கு போர்ஷனில் இருக்கிறது பார்த்தோன்னா தி கோஸ்பல் ஆஃப் நான் வயலன்ஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர். அண்டு 114 வந்துட்டு கம்மிங் பேக் ஆஃப் மிஸ் புஷ்பா. ஸோ புஷ்பா அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக குட் பை பார்ட்டி அப்படிங்கிற ஒரு போயமை நீங்களாக எடுத்துடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இது தான். ட்ரெயின் வேறு வருது. ஓகே, அடுத்து வந்துட்டு
115 ஓகேங்களா. விச் நாவல் இஸ் மோர் எக்ஸ்டென்சிவ் இன் ஸ்பேஸ் அண்ட் டைம் எவோக்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கூலி தான் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கான ஆன்சர் வந்து கூலி தான் ரைட்டு. 115க்கு கூலி, ஆப்ஷன் பி ரைட்டு. அண்ட் 116 பார்த்தீங்க அப்படின்னா who appears twice as a witness during ஓகேங்களா. ஸோ இது வந்து விட்னஸாக வந்து ரெண்டு தடவை, அதாவது சைலன்ஸ் தி கோர்டிசன்ஸுங்கிற இதுலேருந்து வந்தது. ஸோ இதுக்கு வந்து கேஷ் கிகர் நான் நினைக்கிறேன், பட் சரியான ஆன்சர் இல்லை, செக் பண்ணிக்கலாம் நம்ம லேட்டராக. அண்டு 117 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹவு மெனி இயர்ஸ் ஓல்டு வென் மோனோ வாஸ் ஃபோர்ஸ்டு அப்படின்னா 14 இயர்ஸ். ஸோ இதுக்கு வந்து கன்ஃபார்மாக 14 வயசு தான், 14, ஆப்ஷன் ஏ ரைட்டு. அண்டு 18 வந்து பாருங்கள், பட் ஹர் ஹேண்ட்ஸ் ஆர் வெட் ஈகிள்ஸ். ஸோ வெட் ஈகிள்ஸ் அண்ட் 2 பிளாக் பிங்க் ரிங்க்லட் ஃபீட் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக போயம் தெரியும். ஆஃப் மதர் அமாங் அதர் திங்ஸ் தான் இதுக்கு சரியான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ 118க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ரைட்டு. அண்ட் 119 வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 119 என்ன கொடுத்துருக்கோம் இதுக்கும் வந்து. ஸோ வாட் இஸ் ஃபேமஸ் கேம் ஓகேங்களா. ஸோ இது வந்து 3 மிஸ்டேக்ஸ் ஆஃப் மை லைஃப், சரியாக நான் எடுக்கலை. ஓகே, ஸோ 120 வந்து பார்த்தோம் அப்படின்னா நாகமண்டலாவில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ஈஸியாக எல்லாருமே நம்மளால் எடுத்துட முடியும். வாட் டிட் குருடவா ஆஸ்க்கு கப்பன்னா டு பிரிங் இன் நாகமண்டலா பார்த்தோன்னா 2 பீஸ் ஆஃப் அ ரூட் கெப்ட் இன் பாக்ஸ். ஸோ ரூட்டு மேஜிக்கல் ரூட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, போய் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் இது. பட் இது வந்து உடன் பாக்ஸுக்குள்ளே இருக்கும். பட் இதுக்கு எப்படி அவங்க ஆன்சரை கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. பட் வந்து இந்த மேஜிக்கல் ரூட்டை எடுத்துகிட்டு வாங்கிறது தான். பட் டெக்னிக்கலாக இதுக்கு ஆன்சர் அப்படின்னா உடன் பாக்ஸ் வந்து சொல்லலாம். அவனை உடன் பாக்ஸ் தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான். அவங்க ஆன்சருக்கு எப்படி வேணாலும் கொடுக்கலாம், பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. அண்ட் 120 அண்ட் 121 பார்ப்போம். ஓகே, which among the following words has a bound morpheme? பவுண்ட் மார்ஃபியம் வந்து ஃபாலோவிங்க்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா அன்ஹாப்பியை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஆன்சர் வந்து ஏ கொடுக்கலாம் 121க்கு. அண்ட் 122 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹூ இஸ் தி ஆதர் ஆஃப் அ புக் ஹியூமன் ஸ்பீச் வந்து ரிச்சர்டு பேஜெட் ஓகேங்களா. ஸோ ரிச்சர்டு பேஜெட் தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. அண்ட் 123லேருந்து 25 வரைக்கும் நம்ம ஆன்சர் கேதர் பண்ணலை, முடியல ஓகேங்களா. ஸோ 126 வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்து செமான்டிக். ஸோ 126 வந்து செமான்டிக் தான் ஆன்சர். 27 ஆன்சர் இல்லை. ஸோ 28 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டென்டல். ஸோ இதுக்கு வந்து டென்டல் தான் நமக்கு ஆன்சர் ரைட்டு, ஆப்ஷன் ஏ ரைட்டு. அண்ட் 129, 30 நம்ம எடுக்கலை. ஸோ 31 தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் இன் ட்ராஜடி இல்லை. ஸோ இதுக்கு வந்துட்டு 121 வந்து பார்த்தோம் அப்படின்னா தி சட்டேஸ் ஆஃப் ஜுவைனல் ஓகேங்களா. ஸோ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான், தி சட்டேஸ் ஆஃப் ஜுவைனல் அப்படிங்கிறது. அண்ட் 32க்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் ரைட்டு, தி ஆர்ட் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜான்சன் டிஃபைன்ஸ் பொய்ட்ரி எஸ் ஓகேங்களா. ஸோ அவர் என்ன இது பண்ணுறாருன்னா தி ஆர்ட் ஆஃப் யூனிட்டிங் ப்ளஷர் வித் ட்ரூத் பை காலிங் இமேஜினேஷன் டு த ஹெல்ப் ஆஃப் ரீசன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஆன்சர் சி தான் வந்து இதுக்கு வந்து ரைட்டு. அண்டு 33 2 அடுத்து வந்து 37 ஓகேங்களா. ஸோ அடுத்து 37க்கு தான் ஆன்சர் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ட்ரைடனோட ப்ரிஃபேஸ்டு ஃபேபிள்ஸ் வந்து எது ரிமார்க்கபிள் நமக்கு வந்து கொடுக்குது அப்படிங்கிறது 37 வந்து பார்த்தோம்னா சாசர். ஸோ சாசர் தான் இது பண்ணுறது, சாசர் தான் இதுக்கு ஆன்சர் ரைட்டு. அண்டு 138 39 கிடையாது 40. ஸோ 140க்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தி வெயில்டு ஃபார்ம் த ஆஃப் டெயின்டட் மணி ஓகேங்களா. ஸோ இது வந்து 140 வந்து பார்த்தோம்னா ஜிபி ஷா தான் ஆன்சர் கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து டி 140க்கு. அண்டு 142 வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோட கணிப்படி டாலரன்ஸாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் டாலரன்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். அண்ட் 143 வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட் டஸ் தி வேர்டு வில்லோ க்ரோஸ் அப்படிங்கிறதுக்கு ட்ரீ க்ரோஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்கலாம். ஆப்ஷன் வந்து சி தான் ரைட்டு. அண்ட் 144 நம்மக்கிட்ட ஆன்சர் இல்லை. ஸோ 145 போகிறோம்.
வீடியோவே ரொம்ப லென்த்தாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், நான் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடலாம். ஸோ 145க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன்ஸ், போயமோட லைன்ஸில் அதுவும் ஜேர்னி ஆஃப் மேகியில் லாஸ்ட் லைனை கேட்டிருக்காங்க. ஸோ அனதர் டெத்து தான் ஆன்சர், இதுக்கு வந்து ரைட்டு, ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. அண்ட் அடுத்து 146 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர், தி பிளே கேண்டிடா ஓப்பன்ஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபரில், ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. அண்டு நெக்ஸ்ட்டு 147 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தி ஷிப் நேம் இன் ட்ரெஷர் ஐலாண்ட் வந்துட்டு ஹிஸ்பானோலியா. ஸோ இதான் வந்து ரைட்டான ஒரு நேம். அண்டு 149 வந்து பார்த்தீங்க அப்படின்னா திங்கிங். ஓகேங்களா, 149 ஹூ டிட் கிளாரிஸா ரிஜெக்ட் மேரேஜ். ஸோ 149 வந்து மேன் திங்கிங். இஎம் ஃபாஸ்டர் அப்படின்னாவே மேன் திங்கிங் தான். ஸோ இதான் ஆன்சர் கரெக்ட் 149க்கு. அண்ட் 150 அடுத்து 150 பாக்கெட் நைஃப். ஸோ 150க்கு வந்து நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பீட்டர் வேல்ஸ் ஆல்வேஸ் ஹேஸ் வித் ஹிம் அப்படின்னா பாக்கெட் நைஃப் தான் அவர் எப்போவுமே வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்குவோம், மிஸ்ஸஸ் டவுலவேல. அண்ட் 150லேருந்து அடுத்து 151 ஆன்சர் இல்லை, 152 அடுத்து 152க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனிமிட்டி. ஆன்சரை மட்டும் பார்த்துருவோம். ஸோ 152 வந்து பார்த்தோன்னா எனிமிட்டி. அண்ட் 53ல் வந்து பவுட்டன். ஸோ 53க்கான ஆன்சர் வந்துட்டு பவுட்டன், ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. 154 வந்து நம்ம பாயிண்ட்ஸ் படித்ததை வச்சு நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் பி ரைட்டு. அண்ட் 55 வந்து பார்த்தோம் அப்படின்னா 55 தி செப்டிமஸ் கமிட்டட் சூசைட். அதாவது வாட் டஸ் லேடி பிராட்ஷாவ் டெல் கிளாரிஸா அட் தி டாலவேஸ் பார்ட்டி. ஓகேங்களா, டாலவேஸில் இருந்து கேட்டது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு, தி செப்டிமஸ் கமிட்டட் சூசைட் தான் ரைட்டான ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் 156 வந்து பார்த்தோம் அப்படின்னா அர்ஜென்ட். சாரி, ஸோ 156 வந்து 156 57 ஓகே. ஸோ 157, 56 ஆன்சர் இல்லை. ஸோ 57 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து அர்ஜென்ட் தான் வரும், ஆப்ஷன் ஏ ரைட்டு. அண்ட் 158 வந்துட்டு செமான்டிக்ஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ நானாக கொடுக்குற ஆன்சர் இது, அதான் வரணும், பார்ப்போம். அண்ட் 159 இல்லை, 160 வந்து பார்த்தோம் அப்படின்னா சினானியம். 160க்கு வந்துட்டு லெக்சிக்கல் காஹிசன் ஹேஸ் 2 types, ரெப்புடேஷன் அண்டு சினானியம் தான் ரைட்டு. அண்ட் 161லேருந்து 65 அடுத்தது பார்த்துருவோம். ஸோ அடுத்து 165 தான் ஆன்சர் இருக்குது. 165 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு, பேரக் ரூம் பேலட்ஸ் அப்படிங்கிறது இதுதான் சரியான ஆன்சர் 165. அண்ட் 167 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒலிவியா. டைம் ஆயிடுச்சு, அதனால் ஆப்ஷனை மட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஓகே, ஸோ 169 அடுத்து. ஸோ 169 வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ இவங்க 2 பேர், அதாவது வந்து பெத் அண்டு ஜெஸ்ஸின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் அது வந்து டெஸ்ஸின்னு வரணும். ஸோ கொஸ்டின் எதுவும் ரைஸ் பண்ணுறாங்களா இல்லை ஜெஸ்ஸின்னு கேரக்டர் இருக்கான்னு தெரியல. ஸோ இந்த கொஸ்டின் தப்பாக இருக்குது. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. ஸோ அப்படி டெஸ்ஸி அப்படின்னு வருதுன்னா பெத் அண்டு டெஸ்ஸி 2 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் தான், ஆப்ஷன் டி ரைட்டு. அண்ட் யூ கால்டு மீ ஒய்ஃப் அப்படிங்கிற லைன் இது ரொம்ப ஃபேமஸானது. ஸோ அதனால் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா போயம்லேருந்து வந்தது எல்லாமே ஈஸி தாங்க. ஸோ ஓல்டு ப்ளே ஹவுஸ் அப்படிங்கிறது ஆன்சர். நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆப்ஷனில் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணலை, ஒரு ஆப்ஷன் மட்டும் ஈஸியாக கொடுத்துட்றாங்க. ஓகே, ஆன்சரை கொடுத்துட்றாங்க. 172 வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ்பெல் சூசன் வாஸ் போர்ன் இன் டெவான்போர்ட். ஓகேங்களா, ஸோ டெவான்போர்ட் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். கிளாஸ்பெல் 172க்கு வந்து ஆப்ஷன் டி தான் ரைட்டு. அண்ட் 173 வந்து பார்த்தோம்னா புக்கர் ப்ரைஸ் வரும். 173 வந்து புக்கர் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க. அதாவது ஹீட் அண்ட் டஸ்ட் வந்துட்டு புக்கர் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்கோம் 1975ல். அண்ட் 174 வந்து பார்த்தோம்னா என்னோட கணிப்புப்படி அது 18th centuryன்னு கொடுக்குறேன். பட் ஆப்ஷன் சரியாக எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் போட்டுருங்க. அண்ட் 175 அடுத்து.
ஸோ 175 வந்து பார்த்தோம்னா ஸ்டில் ஐ ரைஸ் தான். ஸ்டில் ஐ ரைஸ்லேருந்து வந்த போயம் லைன்ஸ் இது. ஆப்ஷன் சி வந்து ரைட்டு. அண்ட் 176 வந்து பார்த்திங்க அப்படின்னா டின்னர் பார்ட்டி. சரிங்களா? ஸோ டின்னர் பார்ட்டியில் தான் அவங்க வந்து மீட் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு. அதாவது வேர் டஸ் ஒலிவியா ஃபர்ஸ்ட் மீட் நவாப் இன் த நாவல் ஹீட் அண்ட் டஸ்ட் பை ஜாப்வாலா, டின்னர் பார்ட்டியில். அண்ட் 177க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உமன் 177 வந்துட்டு உமன் ஆஃப்ரிக்கன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் சஜானர் வந்துட்டு எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா உமன்ஸ் பற்றியும் அண்டு ஆஃப்ரிக்கன்ஸை பற்றி பேசினது. அண்ட் நெக்ஸ்ட் 178 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீடு. கன்ஃபார்மாக ஆன்சர் இதுதான். சஜானா ட்ரூத் ஃபீல்ஸ் தட் ஷீ கேன் நாட் ரீடு பட் ஷீ கேன் ஹியர். அவங்களால எழுத முடியாது பட் வந்து கேட்க முடியும். ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர் சரி இதுக்கு. அண்ட் 179 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் என்னால் எடுக்க முடியல. அண்ட் 180 வந்து பார்த்தோம்னா எனக்கு சரியாக என்னால் இதுக்கு ஆன்சர் எடுக்க முடியல. பட் 180க்கு வந்து சில்வியா பிளாத் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு இந்த யூஜிடிஆர்பியில் கேட்ட இங்கிலீஷ்க்கான கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை வந்து பார்த்தோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக கொஞ்சம் இதாக தான் இருந்திருக்கும். நைட் டைமில் நம்ம எவ்வளோக்கு சீக்கிரம் கொடுத்தா மற்றவங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை வந்து எடுத்துருக்கேன். ஸோ நிறைய டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு வந்து இது வந்து வந்திருக்கலாம். ஸோ நீங்கள் நல்லா எக்ஸாம் எழுதிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் இதில் எக்ஸாமில் எடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 90 மார்க் எடுத்திருந்தோம் அப்படின்னாவே நம்ம சேஃபான ஒரு லெவல் அப்படின்னு வந்து நினச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் டு ஆல். பை.